மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் தான் நம்ம வந்திருக்கோம். மினி டிஃபன் சீரிஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் வந்து இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் புதுசா பண்றேன். எதுக்கு அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே அம்பத்தூர் லொகேஷன்ல மினி டிஃபன் போடுங்க அப்படின்றதுனால உங்களுக்கோசரம் இந்த உணவகத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து மினி டிஃபன் 49 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல என்னெல்லாம் வருது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீநிவாசம் சைவ உணவகம். இது கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெடேஸ் ஹை ரோட் புதூர் அம்பத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து டிசிஎஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு, 49 rupeesக்கு அவங்க என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்த்துடலாம் வாங்க. ஃபைனலா நமக்கான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்துருச்சு. நான் மினி டிஃபனும் வாங்கியிருக்கேன், கீ பொடி ரோஸ்ட் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். 49 rupeesக்கு மினி டிஃபன் கொடுத்துட்டு இருக்காங்க. மண்டேலேருந்து வெட்னஸ்டே வரைக்கும் இந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க. தேர்ஸ்டேலேருந்து சண்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 rupeesக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஸ் வராது, உங்களுக்கு ப்ரைஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் வரும். கேசரி, பொங்கல், இட்லி, வடை, பூரி, தோசை கொடுத்துருக்காங்க. இது பிளெயின் தோசை தான், மசாலாலாம் இல்லை. அதுக்கு வந்து 3 வகை சட்னி, புதினா சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், அப்புறம் பூரி கிழங்கு கொடுத்துருக்காங்க. இது கூட ஃபைனலா மினி காஃபி வந்துடும். கேசரி வந்து இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. போதும், மார்னிங்ல வந்து கம்மியாவே சாப்பிடலாம். ஸ்வீட்டு ரொம்ப ஸ்வீட்லாம் போடாம கொஞ்சம் லைட்டா கீலேருந்து சுகர்லேருந்து எல்லாமே கம்மியா போட்டிருக்காங்க. அதாவது ஒரு மாதிரி திகிட்டு இல்லைங்க, கரெக்டா இருக்கு. வந்து இட்லிலேருந்து போயிடுவோம். இட்லியை பாருங்க, நார்மல் சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுல சுடுற டைப் தான். இது கூட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாம்பாருக்கு போயிடலாம். நல்லா இருக்கு. இந்த டிஃபன் சாம்பார் கொடுப்பாங்கல்ல, சிறுபருப்பு, அந்த சாம்பார் தான். ஆக்சுவலி வந்து எனக்கு அந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும். கேமராமேனுக்கு வந்து சிறுபருப்பே பிடிக்காது. இதுல வந்து பூசணிக்காய்லாம் போட்டு ஒரு மாதிரி ஃபிளேவர்ஃபுல்லா தான் கொடுத்துருக்காங்க. மைல்டா இருக்கு. யூஸ்வலா வந்து வீட்டுல செய்வோம் இல்லையா டிஃபன் சாம்பார், தோசைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன். இது வந்து இட்லிக்குமே நல்லா இருக்கும். நல்லா ஒரு திக்கா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அந்த பூரி போயிடலாம். நல்லா பொறன்னு இருக்குப்பா. இங்க பாருங்க, சத்தம் கேட்டுச்சா? இது கூட மசாலா வந்து ரொம்ப பிளெயினா இல்லாம காரமா போட்டிருப்பாங்க போலயே. கலரை பார்க்கும் போதே தெரியுது. பூரி மசாலா சூப்பரா இருக்கு. பூரியுமே பொறன்னு நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரிதான் நல்லா காரமா இருக்கு. யூஸ்வலா வந்து இது வெறும் மஞ்சத்தூள் போட்டு பச்சை மிளகாவோட முடிச்சிருவாங்க. இதுல கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டதுனால ஒரு மாதிரி ஃபிளேவர்ஃபுல்லா நல்லா இருக்கு. அந்த வடக்கன்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மசாலா, பூரி மசாலா அதே மாதிரிதான் இருக்கு. சாம்பார் சாப்பிடும்போது ரொம்ப என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். பட் வந்து பூரி வந்து அதை மேனேஜ் பண்ணிடுச்சு. உங்களோட போர்ஷன் பாருங்க, நல்ல தாராளமா கொடுத்துருக்காங்கப்பா. நான் வந்து ஒரு கரண்டி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நல்லா அமுக்கி வச்சிருக்காங்க. இது கூட அந்த கார சட்னி, யூஸ்வலா வந்து பொங்கல் மைல்டா இருக்கிறதுனால நம்ம கார சட்னியோட ட்ரை பண்ணுவோம். பொங்கலோட டேஸ்ட் நல்லா இருக்கு. உள்ள போறதே தெரியல. நல்லா கீ இதெல்லாம் வந்து எண்ணெல்லாம் தாராளமா போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரைஸுமே தரல. அந்த பதம் ஆரம்பத்திலேயே நான் தொடும்போதே தெரிஞ்சிச்சு நல்லா இருக்கு அப்படின்ட்டு. பட் வந்து கார சட்னி வந்து ரொம்பலாம் காரமான, அந்த வெங்காயம் நிறைய போட்டதுனால ஸ்வீட்னஸ் தான் இருக்கு. ஸோ வந்து சாம்பாரோடய ட்ரை பண்ணிருக்கலாம். இது வடை கூட ட்ரை பண்ணுவோம். வடை வந்து மினி வடை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல கொடுப்பாங்க இல்லையா, 5 rupees வடை, அந்த மாதிரி ஒரு சைஸ் தான். பட் வந்து இது நல்லா இருக்கும். எல்லா பக்கமும் பொறன்னு இருக்கும். அதே மாதிரிதான் கொஞ்சோட தேங்காய் சட்னி பார்க்கும்போது நல்லா அப்படியே திக்கா இருக்கு. அந்த மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பஜ்ஜி கூட வடை கூட எல்லாம் சாப்பிடலாம். அதையும் தொட்டுக்கிட்டு கூடவே இந்த பொங்கலும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கணும். இப்பதான் வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கு. இந்த வடை வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல பொறன்னு இருக்கிறதுனால பொங்கல் கூட செம்மையா மேட்ச் ஆகுது. இதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த தேங்காய் சட்னியும் டேஸ்ட் சூப்பரா இருக்கு.
திக்கா இருக்கிறதுனால வெறும் தேங்காய் மட்டும் போடாம உடச்சக்கல்லையே சேர்த்து போடுறாங்க, அப்பதான் அந்த ஃபிளேவர் வரும். நல்லா இருக்கு ஆக்சுவலி. இந்த பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது இந்த மினி டிஃபன்ல பாக்கி இருக்கிறது இது மட்டும் தான். இது வந்து கல் தோசை மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா மொத்தா. இது வந்து மசாலா தோசையா நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். பூரி கூட வந்து நிறைய மசாலா கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம மசாலா எல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். கல் தோசையோட டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த மாதிரி இந்த ஆப்பத்துல ஒரு டேஸ்ட் வரும்ல, மெத்துன்னு அந்த மாதிரி டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த உளுந்தோட ஃபிளேவர்லாம் தூக்கலா போட்டு. யூஸ்வலா எல்லா மினி டிஃபன்லயும் பாத்தீங்கன்னா நைஸ் தோசைல கொஞ்சம் மசாலா வச்சு மசாலா தோசை மாதிரி கொடுத்துருவாங்க, பார்த்துருக்கேன். பட் வந்து கல் தோசை குவாலிட்டியா நல்லா இருக்கு. இது சாப்பிடும் போதே எனக்கு கொஞ்சம் திருப்தி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எதுக்கு அப்ப பொடி தோசை வாங்கினேன்னு கேட்காதீங்க, பத்தாது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் வாங்கினேன். புதினா சட்னி கடைசி வரைக்கும் டேஸ்ட் பண்ணாம போயிட்டேனே. சூப்பரா இருக்குது புதினா சட்னி. அப்படியே வீட்டுல வந்து செய்வாங்க இல்லையா, திக்கா தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணாம அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே சாப்பிடும் போதே ஒரு விஷயமும் வந்து எனக்கு வீட்டுல சாப்பிடுற ஃபீலே வந்துச்சு. இந்த ஆரம்பத்துல இந்த சாம்பார்ல இருந்து நான் சொல்றேன், லைட்டா தீஞ்சிருச்சு. மற்றபடி இந்த சாம்பாரோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த பொடி தோசையோட சைஸை முதல்ல காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். பாருங்க, திக்கா இருக்கு. பொடிலாம் அளவா போட்டிருக்காங்க, தாராளமா பொடியில. ஆக்சுவலி வந்து காரா சட்னி வந்து நல்லா இருக்கு. எனக்கு வந்து ஸ்வீட்னஸ் பிடிக்கும், அதனால என்னோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. சொன்ன மாதிரிதான் கீ வந்து நல்லா தாராளமா ஊற்றிருக்காங்க. பொடி வந்து அளவா போட்டதுனால உங்களுக்கு வந்து பொடியோட ஃப்ளேவர் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் வந்து நல்லா இருக்கு. நான் அதை சாப்பிட்டோன்னே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஐயோ, இதை சாப்பிடணுமே, நம்ம ஆர்டர் பண்ணிட்டோமே, சரி கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி காமிச்சிடலாம் உங்களுக்கு அப்படின்ட்டு தான் எடுத்தேன். ஆக்சுவலி வந்து இன்னொரு பைட் போகணும்னு தோணுது, அந்த மாதிரியான டேஸ்ட் தான். இதுக்கு தான் இந்த புதினா சட்னி கேட்டேன். இந்த கீ ரோஸ்டோட அதை சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர் தனியா தெரியுது, அது எல்லாத்துக்கூடயும் மேட்ச் ஆகுது. நான் ஆரம்பத்திலேயே மிஸ் பண்ணிட்டேன், கடைசியா சாப்பிட்டேனே இந்த டேஸ்டான புதினா சட்னிய. மினி காஃபி மாதிரியே இல்லை, நல்லா மீடியம் சைஸ் கிளாஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஃபில்டர் காஃபி தான். நான் ஆக்சுவலி வந்து சன்ரைஸ் மாதிரி வீட்டில் சாப்பிடுவோம்ல, அந்த காஃபின்னு கலரை பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணேன். கொஞ்சம் டிகாஷன் தான் கம்மி, பட் நல்லா இருக்கு. ஃபில்டர் காஃபி அப்படின்னாலே நமக்கு ரொம்ப சூடாலாம் எதிர்பார்க்க முடியாது, மீடியம் ஹாட்ல தான் இருக்கு. ஓவராலாக எனக்கு சொல்லணும்னா 49 rupeesக்கு வந்து செம்ம ஒர்க்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, சாம்பார் மட்டும் லைட்டாக தெரிஞ்சிருந்தது. மற்றபடி இந்த 49 rupeesக்கும் சரி 60 rupeesக்கும் சரி கண்டிப்பா வர்த்தான பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுவேன். அதை சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாயிடும். குவான்டிட்டி வைஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க. பட் அந்த 3 வகை சட்னியுமே வந்து ஹைலைட்டா நான் சொல்லுவேன். 3மே நல்லா இருந்தது. கார சட்னி வந்து ஸ்வீட்னஸ் எனக்கு பிடிக்கும்ன்றதுனால எனக்கு பிடிச்சிருந்ததுப்பா. மற்றபடி வந்து குறை சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி கீ பொடி ரோஸ்ட்டுமே இந்த ப்ரைஸ்க்கு வந்து தாராளமா வாங்கலாம். நீங்க ஒரு மெஸ்க்கு வந்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் எதிர்பார்ப்பீங்களோ அதே டேஸ்ட் இந்த இடத்துல கிடைக்கும். நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான பிரேக்ஃபாஸ்ட்ங்க. கண்டிப்பா இந்த பக்கம் வந்தா நீங்க ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய். இங்க வேணான்னு சொன்னாலும் வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும்.